Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் டேஸ்டியான வெஜிடபிள் ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு கிச்சடி செய்யறதுக்கு 1 ஆனியன் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டொமேட்டோ இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பொட்டேட்டோ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1/2 கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு 5 நம்பர்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதில் இந்த பொட்டேட்டோஸ் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 1 விசில் கொடுத்துட்றேன். ஒரு விசில் வந்ததும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் உடைச்சா உடையணும், இந்த அளவில் வெந்திருந்தால் போதும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். நான் வெஜிடபிள் கிச்சடி செய்கிறதுக்கு 100 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். சேமியா அதுவும் இந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வெஜிடபிள் ரவா கிச்சடி தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 3 பீஸ் பட்டை 5 கிராம்பு அதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சதும் ஆனியன்ஸ் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதையும் இந்த ஆயிலில் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அதோட கிறிஸ்டல் சால்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நான் 7 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கிளாஸ் ஆஃப் ரவாக்கு 2.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எடுக்கணும். அதே போல் சேமியா 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும். டோட்டலாக நம்ம 7 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வாட்டர்லாம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக கேஸை சிம் பண்ணிவிட்டு ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக ரவையை ஆட் பண்ணிங்கன்னா அது கட்டி தட்டிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி தட்டாமல் உங்களுக்கு வெஜிடபிள் ரவா கிச்சடி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம ரவா கிச்சடி கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த வெஜிடபிள் கிச்சடியிலேருந்து வர மனமே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட ரவா சேமியா எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 to 4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரவா கிச்சடியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி திருப்பி விடும்போது பாருங்கள், இந்த மாதிரி திரும்பணும். கரண்டிலேயே ஒட்டிக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக திரும்பிச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இது மேலே கொஞ்சமாக நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் ரவா கிச்சடி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெஜிடபிள் ரவா கிச்சடியை சுட சுட நீங்கள்
தேங்காய் சட்னியோடு வச்சு டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.